ஜிஎஸ்டி குறைச்சதுனால வந்து மக்களுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து நிறையா நன்மை இருக்குது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கம்மி பண்ணால் போதும். எதுக்கு குறைக்கணுமோ அதை குறைக்கிறத தவிர விட்டுட்டு சீப்பு கண்ணாடி இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் போல் ஆளுங்க வந்து தங்கத்தை வாங்க முடியாது. ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணுறதை விட ஜிஎஸ்டி வரியே இருக்கக்கூடாது. வரி இன்னும் குறைக்கல சார், சும்மா அது கண் துடைப்புக்கு தான் சார். ஜிஎஸ்டி வரி குறையல. இப்போ ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணிருக்காங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன தேவையோ அதை கம்மி பண்ணால் போதும். இந்த அன்றாட தேவை என்னவோ அதை மட்டும் கம்மி பண்ணால் போதும். எண்ணெய், பருப்பு இதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. கடந்த ஒரு 7 வருஷமாக இப்படி தான் ஏறி இருக்குது. மற்றபடி மோட்டாரில் கம்மி பண்ணி கார் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் இப்போ யாருமே இல்லையே. எதுக்கு குறைக்கணுமோ அதை குறைக்கிறத தவிர விட்டுட்டு சீப்பு கண்ணாடி கேமரா சோப்பு இதுகளுக்கு வந்து வரி கம்மி பண்ணால் என்னங்க? இது முக்கியமான அத்தியாவசிய பொருள், சாப்பாடு பொருள், அதுகளுக்கெல்லாம் கம்மி பண்ணால் ஏழை மக்களுக்கு நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஜிஎஸ்டி எக்ஸாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக நான் ஃபீல் பண்ணுறேன். மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரிலாம் வந்து ஜிஎஸ்டி எக்ஸாம் பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். அதை நான் வந்து ஆக்சுவலாக பாராட்டுறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போது இது டேக்ஸ் ரெவன்யூ லாஸ் ஆகிறதுனால இனிமேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கிடைக்கிறது வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் கிடைக்கிறது இன்னமும் ரொம்ப சவாலாக இருக்கும். ஆட்டோ வாங்குறதுக்கு வந்து 20,000 குறைச்சிருக்குன்றாங்க. டிவி, லேப்டாப்பு இந்த மாதிரி பொருள்களுக்கெல்லாம் நிறையா வரி குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது தின்பண்ட மக்களுக்கு வந்து ஐஸ்கிரீமு அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து எல்லாத்துக்குமே நிறையா பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் எல்லாம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போதைக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறையா பொருள்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் சேல்ஸ் அதிகமாக மக்களுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையும் நிறையா உருவாகும். இப்போ குறைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்குது. இப்போ காருக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, அதே மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க. விவசாயம் இருக்கிறோம், விவசாயிங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதுக்கு அவங்க மத்திய சர்க்கார் தான் பதில் சொல்லணும் இல்லையா? நாங்கள் தொழிலாளி, நாங்கள் விவசாயம் கொள்ளையில் வேலை பார்க்குறோம், அறுவடைக்கு செய்கிறோம், அதுக்கு உள்ள விவசாயத்துக்குள்ளே கொள்முதல் பண்ணுறோம். அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி எங்களுக்குள்ள விவசாயத்துக்குள்ளே இது கிடையாது. வசதியானவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு சாதகமாகவே அது சாதகமாக போகுது. விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லை. டெல்டா மாவட்டத்தில் நாங்கள் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் சாவடி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஏக்கருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. அவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதுதான் நாங்கள் போட வேண்டியிருக்கு. நாங்கள் வந்து யூரியா அடிக்கிறோம், உரம் அடிக்கிறோம், மருந்து அடிக்கிறோம், ஆளுங்க வேலை செய்கிறோம். அதுக்கான மானியம் இல்லை எங்களுக்கு. இப்போ 10 ரூபாய்க்கு ஏற்றிட்டு 5 ரூபா கம்மி பண்ணிட்டு 5 ரூபான்றாங்க. ஏன் அந்த 5 ரூபா இருக்கக்கூடாது? இப்போ இதை கம்மி பண்ணுறாங்க, திருப்பி ஏற்றுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுவாங்க. அதாவது இறக்குறது ஏற்றுறது தானே, இறக்குறது ஏற்றுவாங்க. ஏற்றும் போது தான் தெரியும், இறக்கும் போது தெரியாது. அதான் கரெக்டு. இப்போ காரு, ஆட்டோ, பைக்லாம் நிறைய கம்மி அதான் கம்மி பண்ணிட்டேன்னா என்ன, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கம்மி இல்லை வாகனத்துக்கு ஓட்டுநருக்கெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சுத்தமாக வண்டியை பொறுத்தவரையிலும் எந்த ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது சொல்லுங்கள். ஒரு பெயிண்ட்டு கடைக்கு போனால் பெயிண்ட்டு வந்து 20 ரூபா பெயிண்ட்டுனா 30,000 கேட்குறான். கேட்டால் ஜிஎஸ்டின்றான். கடையில் போய் கேட்டால் ஜிஎஸ்டி வரி போட்டு தான் பில்லே தரான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல சேல் டேக்ஸ்னு ஒரு அடக்க மாதிரி ஒன்று சட்டம்லாம் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு அந்த சேல் டேக்ஸ் ஆஃபீஸில் போய்ட்டு மந்த்லி ஃபைல் பண்ணோம். அங்கே இருக்க பிசாச்சுங்க நம்மக்கிட்ட லஞ்சம் வாங்கும், ஃபுல்லாக லஞ்சம் வாங்கும். ஒன்றுமே நில்றிட்டதுக்கே லஞ்சம் வாங்கும். இந்த ஜிஎஸ்டி வந்தது வந்து யார் என்னென்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு ஆள் ஆடிட்டர், அவன் என்னமோ கம்ப்யூட்டரில் போடலாம் நிம்மதியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஜிஎஸ்டி ரொம்ப நல்லது தான். எதுமோ கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் ஆகிட்டு இருக்குது. அது மெல்லமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எதுன்னு என்னால் கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் வாங்குகிற ஆள் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்து வாழ்க்கைன்னா காமன் மேனுக்கு தெரியாது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப எளிமைப்படுத்திருக்கு. இல்லாட்டி வந்து ஆடிட்டர் வந்து மந்த்லி தானே சேல் டேக்ஸ் ஆஃபீஸ் போய்ட்டு அவனுங்க லஞ்சம் வாங்குவானுங்க. ஒரு வாட்டி அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. நல்லா இருக்கும், கரெக்டாக ஃபைலை தூக்கி எடுப்பானுங்க. சேல் டேக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி ஒரு மட்டமான ஆஃபீஸை பார்க்க முடியாது, அவ்வளோ மொத்தமாக இருக்கும். இப்போ அவனுங்கெல்லாம் எங்கே போனானீங்கன்னே தெரில. மக்கள் நிம்மதியாக இருக்காங்க.
அதுக்கு ஜிஎஸ்டி நன்றி சொல்லணும். வரி இன்னும் குறைக்கல சார், சும்மா அது கண் துடைப்புக்கு தான் சார். ஜிஎஸ்டி வரி குறையல. இவன் 2%, அவன் 2%, சென்ட்ரல் 2%, ஸ்டேட் 2% போடுறான். அது இவர் யார்? நம்மளுடைய வரி பணம் தான். வரி பணத்தை போட்டு வச்சு இவங்க கண்மூடித்தனமாக இவங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதில் குறைஞ்ச பாடு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம மக்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். மேலே இருக்க தான் செய்கிறான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா அது சார். அது இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாலும் சரி, யாரும் ஸ்டெப் எடுத்து போகிறது கிடையாது. இது குறைச்சிருக்காங்க, ஏற்றுவாங்களா? இது எதுக்கு குறைச்சிருக்கிறாங்கன்னு அரிசி பருப்பு அதுக்கெல்லாம் கிடையாது. மீதியை கொஞ்சம் இந்த தேவையில்லாத பொருள், காரு, நம்மளுக்கு தேவையில்லாத பொருள், அதெல்லாம் ஒரு மிடில் ஃபேமிலிக்கு தேவையில்லாத பொருள் தான் அது. ஒரு பணக்காரனுக்கு அது தேவைப்படுது, மிடில் ஃபேமிலி தேவை, அதில் தான் குறைச்சிருக்காங்க. மீதி எதுவும் குறைக்கல. ஒரு சமையல் கேஸ் குறைச்சிருக்கணும், அரிசிக்கு குறைச்சிருக்கணும், பருப்பு குறைச்சிக்கணும். அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டுக்கிறான். 1 கிலோவை சேர்த்துருக்கான் 26 கிலோவா. அது எந்த விதத்தில் நாயா? 26 கிலோ போட்டால் தான் ஜிஎஸ்டி இல்லைன்றாங்க. 25 கிலோக்கு ஜிஎஸ்டியா? என்ன ஒன்று, ஒரு எண்ணெய் மட்டும் தான் ஜிஎஸ்டி போகிறது கிடையாது. சிலவங்க இதை இல்லை பொதுவாக இது மாதிரி குறைச்சதுன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. இருந்தாலும் அத்தியாவசிய பொருளான கீழ்த்தட்டு உள்ள மக்களுக்கு எது உபயோகப்படுதோ அதையெல்லாம் கண்டிப்பாக குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்போ குறைச்சிருக்காங்க, அது இது இப்படியே கண்டினியூவாக நீடிக்குமா இல்லை நீடிக்காங்கிறது தெரியாது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வருது. அவங்க இந்தியாவிலே அவங்க மொத்த கண்ட்ரியில் பீகார், ஊபி இது மாதிரி பெரிய இதைத்தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. அதனால குறைச்சிருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 90% ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கண்டினியூவாக இருந்தால் அப்படியே குறைச்சதுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் எலெக்ஷனில் அவங்க மறுபடியும் ஜெயிச்சுட்டு மறுபடியும் அதை ஏற்றுனாங்கன்னா அது சாத்தியம் இல்லை. இது மற்றபடி இது மட்டும் தான் குறைச்சிருக்காங்களா, மற்றபடி அரிசி பருப்பு இது மாதிரி இதெல்லாம் குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இனி யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸு கூட அவ்வளோ சீக்கிரம் இனிமேட்டு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் கிடைக்காது. ஏன்னா இந்த டேக்ஸ் ரெவன்யூ இப்போ மிகப்பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ரன் பண்ண காசு தேவைப்படும். ஸோ அதனால் இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்களுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வரலன்னா நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து டாக்ஸஸ் மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹை லெவலில் இருக்கிறவங்க ஐடிக்கு ஃபைல் பண்ணுறவங்க தான் கார் வாங்குறாங்க. இன்றைக்கி டெய்லி கஷ்டப்படுறவங்க எங்கே கார் வாங்குறாங்க? காரில் போய் கம்மி பண்ணிட்டேன்னு பெருமையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு இது கிடையாதுங்க. மக்களுக்கு என்ன தேவைன்னு, யார் ஒரு அடிப்படை வசதி என்ன தேவைன்னு பண்ணுறாங்களோ அவங்க தான், அதுதான் அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னும் இருக்க அடிமட்டமாகவே இருக்கிறாங்க. இப்போ டெய்லி வெளியில் வந்தால் தான் வீட்டில் சாப்பாடுன்ற மாதிரி இருக்கணும். நாங்கள்லாம் ஆட்டோ டிரைவருங்களாம் ரொம்ப ஓவராக, ரொம்ப இந்த ஃப்ரீ பஸ் ஒரு 2 லட்சம் ஆட்டோ கிட்ட வண்டி ரொம்ப கஷ்டப்படுது. இப்படி இருக்கும்போது என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது புது ஆட்டோ வாங்குற ஐடியா இருக்கா? ஐடியா இருக்குது. இப்போதைக்கு பணம் இல்லை. அடுத்து வாங்கினா நம்மளுக்கு இப்போ இருந்த ரேட்டை காட்டில் இப்போ 20,000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3.5 லட்ச ரூபா, இப்போ 3.30, 3.35, 3.25 அந்த அளவில் இருக்குது. கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குல்ல, பஜாஜ் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது, இந்த அபே இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் 20,000 ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆட்டோ புதுசாக வந்திருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால மக்களுக்கு நிறையா நன்மைகள் இருக்குது, அதிக நன்மை இருக்குது. இப்போ ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஹை லெவலில் சொகுசு காரு அதெல்லாம் ஜிஎஸ்டி கரெக்டாக இருக்குது. நான் எங்கள் மாதிரி நடுத்தர மக்களுக்கு உண்டானது இந்த டீ, காபி, அதாவது தேவையான பொருட்கள் எல்லாம் இன்னும் வரி கம்மி பண்ணுறாங்களோ அதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். ஏக்கருக்கு 2,000 கொடுக்குற, ஒன்றும் கொடுக்கல, எதுவுமே இல்லையே. இப்போ விவசாயம் பண்ணி என்ன பண்ணுறாங்க? நாங்கள் ஒரு 10,000 5,000 செலவு பண்ணுறோம் வச்சுங்களேன். தண்ணி இல்லை, மழை பெய்யல, மழையே இல்லைங்க. நாங்கள் மோட்டர் போட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு குளத்தில் தண்ணி இல்லை. விவசாயம் லாஸ் ஆகி போகுது. நாங்கள் லோனு வாங்கி சாவடி பண்ணுறோம். அது லோனு யாரும் அடைக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணி ஒன்றுமே இல்லை. மத்திய சர்க்கார், தமிழ்நாடு அதாவது மத்திய சர்க்கார் கொடுத்தா தான் தமிழ்நாடு சர்க்கார் நம்மளுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கும். அவங்க நிதி கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய சர்க்கார் நிதி கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியான்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மக்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்றது போக தான் சார் நம்மளுக்கு தெரியும். இன்னும் எங்களை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைஸ் தான் எங்களுக்கு தெரியுது, மற்ற வைஸ் எதுவும் தெரியல. ஆனால் இது மக்களை போய் ரீச் ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் சார். இதில் மத்திய அரசோட மாநில அரசு கோஆப்ரேட் பண்ணால் அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்க ஏனோ தானோ மாற்றான் தாய் மனப்பான்மையோட 2 பேரும் செயல்பட்டால் இது மக்களுக்கு தான் சார் பாதிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ குறைச்சது ரொம்ப நல்ல விஷயம் சார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ எதிர்கட்சிங்க எது வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு பழைய ஆளுங்களை கேட்டு பாருங்கள், சேல் டேக்ஸும் ஜிஎஸ்டிக்கும் கையெழுத்து கும்பிடும் ஜிஎஸ்டியை. புரியுதுங்களா? கவர்மெண்ட் மூலமாக எளிமைப்படுத்திட்டு இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா மக்களுக்கு இந்த ஒரு 8 ஏன்னா மக்கள் சீக்கிரமாக மறந்து போயிடுறாங்க. பழத்தை நினச்சி பார்க்கணும்.
நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். கரெக்டுங்களா? நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னா இப்போ ஃபோனில் பார்த்துக்கிங்க. முதல்ல வந்து டக்குன்னு ஓடணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைப்பா நீ பதறாதப்பா. புரியுதுங்களா? அது மாதிரி தான் ஜிஎஸ்டி வந்து நம்மளை வந்து நிம்மதியாக்கி விட்டுருக்கு. புரியுதுங்களா? நான் இதுதான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த சமீபமாக பண்ணதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் மெல்லமாக கம்மி பண்ணியிருக்காங்க. தேவையானது சாப்பாடு, அதுக்கு உண்டான விஷயம் என்ன? அரிசி இன்னைக்கு 75 ரூபா கொடுத்தா தான் நல்ல அரிசி சாப்பிட முடியும். யாருங்க இந்த 75 அரிசியை கம்மி பண்ணி ரேஷனில் வைக்க சொல்லுங்கள், வாங்குறோம், நாங்களும் வாங்குறோம். என்ன தேவையோ அது பண்ணால் போதும். அத்தியாவசிய பொருளுங்க கம்மியானாலே போதுங்க. மற்றபடி ஆடம்பரம் அதெல்லாம் யாரும் வந்து போகல. இன்னும் நடுத்தர மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வாங்கினோம், நாளைக்கு இஎம்ஐ கட்டினே போகிறாங்க, கஷ்டப்பட்டுருக்குறாங்க. 8 ஹவர் டியூட்டி பார்க்குறவன் இன்றைக்கி 12 ஹவர் டியூட்டி பார்த்தா தான் இஎம்ஐ கட்ட முடியும். ஆனால் டீ காப்பி அதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கெல்லாம் வரி கம்மி பண்ணிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொகுசாக வந்து வாழ்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு அந்த கஷ்டன்றது தெரியும், ஜிஎஸ்டி வரின்றது. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் கம்மி பண்ணி. இப்போ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வண்டி வாங்கணும், ஒரு சிம்பிளான வண்டி வாங்கணும், அதுக்கு ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். கம்மி பண்ணிட்டாங்க, நம்ம வாங்கலாம் சொல்லி ஒரு மனப்பான்மை இருக்குது. இது ஒரு சந்தோஷம். இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2025 ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக ஓடணும். இப்போ வந்து இது கம்மி பண்ணிருக்காங்க, இது அதிகமாக ஆக்குவாங்களா? எப்படி உங்கள் கருத்து? அதிகமாக ஆக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஏன்னா இன்கம் டேக்ஸையும் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வரணும். வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் இயங்க முடியும். இப்போ வண்டியில் பெட்ரோல் போட்டால் தான் பெட்ரோல் ஓடும். ஸோ வந்து அந்த பெட்ரோலுக்கு தான் வழி பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பேரை கொண்டு வர்றாங்க. இப்போ பெட்ரோலில் எதுக்கு வரி போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் வரி போட்டதுனால தான் ஜிஎஸ்டி கம்மி பண்ண முடியுது. புரியுங்களா? ஏன்னா எல்லாருமே பெட்ரோல் போடுறாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு வரி வந்தால் தான் நான் சொல்ல முடியும். இன்னொன்று வந்து சும்மா இலவசம் கொடுத்து நாட்டை கற்றுன்னு இருக்காங்க. அதனால தான் வரி ஜாஸ்தியாக இருக்குது. மக்கள் வந்து இலவசத்தை வாங்கக்கூடாது. ஏற்றுறது அந்த ஆண்டவனுடைய இது தானேங்க. அரசாங்கம் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே பண்ண முடியும். அவர் நினச்சிட்டு தானே பண்ண முடியும், நம்ம நினைக்க முடியாதுல்ல. ஏதோ மக்கள் வந்து நல்லது பண்ணோன்னு நினச்சி பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஏற்றினே போயிருந்தோன்னா அப்புறம் வந்து அது அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் வரும். அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் வரும். இப்போ வந்து நல்ல பேர் வாங்கியிருக்குது, பரவாயில்லப்பா இதெல்லாம் குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. அது மறுபடியும் ஏற்றுனாங்கன்னா அது கெட்ட பேர் தான் வரும். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. ஏதோ மக்களை, ஏழை மக்களுக்கோசம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த ஒரு சலுகை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறதோட ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும்.